அவங்க நாகரிகம் அநாகரிகம்ன்றதுக்கு எங்களுக்கு பாடம் சொல்ல தேவை அவசியம் கிடையாது. இல்ல சார், மக்கள் பிரதிநிதிகளை, தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதிகள் ஒரு கோஷத்தை எழுப்பும் போது நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படின்னு பயன்படுத்துவது அது தமிழ்நாட்டை இன்சல்ட் பண்றதாகதான். யார் குறிப்பிடுறாரு? அப்படி பாத்தீங்கன்னா இல்ல, அப்ப நீங்க கொடுக்கிற ஒரு மத்திய அரசுக்கு கொடுக்க கமிட்மெண்ட்டை நேரடியா அமைச்சரை பார்த்துட்டு நாங்க எல்லாமே பண்ணிடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதனால நாகரிகம் இல்லைன்னு பேசுறீங்களா? அது சாதாரண வார்த்தையா? அது நியாயமா? Does it not insult the people? இப்போ நோ ஹரி அதாவது இதனுடைய இம்பாக்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த சமயத்துல அவங்க இந்த வார்த்தைகளுக்கு அன்டெமோக்ராட்டிக், அன்சிவிலைஸ்ட் என்ற 2 வார்த்தைகளுக்கு அவங்க அதை அப்போஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க உரிமை மீறல் கொண்டு வரதுக்கு முழு உரிமை உண்டு. அதை கொண்டு வந்துட்டாங்க, ஃபைல் பண்ணிட்டாங்க. ஆனா அதே சமயம் அவையை நடத்த முடியாம நீங்க அந்த அவையை அந்த நிகழ்ச்சியை நேரடியா பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல திமுக உடைய உறுப்பினர்கள் அவையை நடத்த விடாமல் நிறுத்தினாங்க. சார், வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல கோஷம் போடுவது அப்படிங்கிறது நீங்க PhD வாங்கின முறை சார். 2G விவகாரத்துல நீங்க பண்ணாத வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல போடாத கோஷமா எவ்வளவு விஷயத்துல அப்போசிஷன் ப்ரொடெஸ்டிங் டாக்டிக்ஸ் சார். அது என்ன புதுசா சொல்றீங்க? இதுக்காக அன்சிவிலைஸ்ட் யாராவது பத்தி சொல்லிருக்காங்களா? ஹரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹரி, அவை 11:30 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது, 12 மணிக்கு திரும்பி கூடுச்சு. நீங்க அந்த அவையுடைய நிகழ்ச்சியை நீங்க நேர்ல பார்த்திருந்தீங்கன்னா இந்த கேள்வியை நீங்க என்கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்க. அதாவது நான் நேரடியாவே சொல்றேன், ஏன்னா இது அவை குறிப்புல இருக்கிறது. திமுகவை சேர்ந்த திரு தயாநிதி மாறன் அவர்கள் வெல் ஆஃப் தி ஹவுஸ்ல நீங்களே சொன்ன மாதிரி அவருக்கு முழு உரிமை உண்டு. 2G பத்தி கூட சொன்னீங்க, ஓகே. ஆனால் அவர் அங்கு பயன்படுத்திய வார்த்தை பிரயோகம், அதுவும் குறிப்பாக சபாநாயகரை நேரடியாக அக்யூஸ் பண்ணது ஆன் ரெக்கார்டு இருக்குது. உடனடியாக சபாநாயகர் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரை பார்த்து நீங்கள் இந்த உறுப்பினரை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த மோஷனை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அது தெரியுமா உங்களுக்கு? அதற்கு பதிலாக உடனடியாக அந்த பாராளுமன்ற விவகார அமைச்சர் திரு ரிஜிஜு என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவையில் இருந்த அனைத்து உறுப்பினர்களையும் சந்தித்து அவையின் சார்பாக நான் இவரை வெளியேற்றுவதற்கு நான் சஸ்பெண்ட் பண்றதுக்கு திரு தயாநிதி மாறனை சஸ்பெண்ட் கூறிய அந்த மோஷனை நான் விரைவில் மூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். அதை நீங்க கவனிச்சீங்களா? யாருக்கு நாகரிகம் பண்றது, யாருக்கு அநாகரிகம் சொல்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. ஹரி, திரு சூர்யா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆச்சாரியாருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் எங்களுக்கு தான் தமிழர்களுக்கு பாரம்பரியம் உண்டு, மான மரியாதை உண்டு, சூடு சொரணை உண்டு. இது அத்தனையும் கலந்து எங்கள் ரத்தத்தில் ஊறிய ஒன்றாக நாங்கள் உரிமைக்கு குரல் கொடுப்போம், உரிமைக்கு போராடுவோம். இது எல்லாம் கேட்டு பெற வேண்டிய இடத்துல இல்லை, கொடுக்குற இடத்துல போராடியே பெற்ற ஒரு பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம். அதனால் எங்களுக்கு தான் எல்லாம் இருக்கும், அது இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப அலட்சியமாக அவர் கடந்து போனார். இந்த மாதிரி ஒரு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தையை ரொம்ப அற்புதமாக பேசியிருக்கார். அது ஒன்று என்ன, நாகரிகத்தை பற்றி நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? அது என்ன ஒரு பெரிய தவறு? இப்போ நாடு முழுக்க அவரோட படத்தை போட்டு நாங்கள் கொளுத்துட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு போகிறோம். சரி, நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய துணிச்சலான ஆள், அதுதான் தப்பு இல்லையே, அப்புறம் எதுக்கு அது ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த வார்த்தையை நான் திரும்பி பெறுகிறேன் என்று ரொம்ப பெருந்தன்மையாக அவர் ஏன் சொல்கிறாரு? அப்படி சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன உதைக்குது? இதுலேருந்து திமுக காரனுக்கு என்ன, நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்ல வரோன்னு சொன்னால் ஒரே கருத்து தான். அது இப்போ பேசின ஆச்சாரிக்கு சேர்த்தே சொல்கிறேன். எப்பயுமே எங்களுக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. யார் யார் கக்கியவர்களோ கக்கியவர்களை நக்க விட்டு பார்த்த ஒரே பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம். அதனால் அவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அதற்கு அவரே வாபஸ் பெறுகிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள்னு அந்த அவையில் 2 மணி நேரத்திலேயே திரும்பி பெற வைத்த பெருமை தமிழர்களுக்கு உண்டு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் என்ன இப்போ இவர்கிட்ட கேட்குறேன்னா, இவர் ரொம்ப அழகாக அற்புதமாக முறையாக ஒரு சீஃப் செக்ரட்டரி மார்ச்சில் எழுதின கடிதம், நீங்க இதுக்கு தயாராயிட்டீங்க, ஆனா திடீர்னு பின்வாங்கிட்டீங்க. ஏன் தயாரானீங்க? இந்த யூட்டனுக்கான காரணம் என்னன்னு கேட்குறாரு. இப்போ நான் அங்கே தான் வரேன். அந்த சிவதாஸ் மீனானு சீஃப் செக்ரட்டரி மார்ச் 15 ஒரு கடிதம் எழுதினாங்கன்னு இவரே சொல்கிறாரு. சரி, அந்த கடிதமே வச்சுக்குவோம்.
அப்புறம் நீங்கள் ஏன் 1/7/2024 30/8/2024 திரும்பியும் ஒரு ஒன்றிய அரசு இதே தமிழ்நாடு அரசுக்கு இல்லை ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் மீண்டும் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு ஏன் நாங்கள் ஒத்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஏன் மறுபடியும் எங்களை ஒத்துக்க சொல்லி கடிதம் எழுதணும்? அப்போ அந்த கடிதத்துக்கு அர்த்தம் என்ன? அப்போ நாங்கள் அதை ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். ஏங்க பரிசீலிக்கிறோம், பார்க்குறோம், இது திட்டமா இல்லை செயல்படுத்த முடியுமா, இது எங்கள் பாலிசிக்கு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நாங்கள் ஒரு கமிட்டி போடுவோம், எங்கள் கல்வியாளர்கள் கொண்ட குழுவை வச்சு ஆய்வு பண்ணுறோன்னு நாங்கள் சொல்லிட்டு போனால் நீங்கள் விட்டுட்டு போனோம். அதை விட்டுட்டு நீங்கள் என்னவோ பெரிய அடிப்படை உரிமையில் கல்வியை கொண்டு வந்து நீங்கள் திணிச்சது மாதிரி இது என்னைக்கு உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன், ஆச்சாரிகிட்ட பேசுவோமா வரலாறு, என்னைக்கு இது நீங்கள் கொண்டு வந்தீங்க? 1993 உன்னிகிருஷ்ணனுங்கிற ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொன்னுச்சு அடிப்படை உரிமை, அந்த ஆர்டிகல் 21 அடிப்படை உரிமையில் கல்வி கட்டாயம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆர்டிகல் 86வது அமெண்ட்மெண்ட்டில் ஆர்டிகல் 21A நீங்கள் அடிப்படை கல்வியை உரிமையாக கொண்டு வந்ததே. அது எப்போ? 2009. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சர்வ சிக்ஷா அபியான், அதுக்கு பின்னால் அதை கொண்டு வந்து 2018-19 சமச்சர சிக்ஷா, எல்லா சிசியும் குருநாதர்னு நீங்களாக ஒரு பாலிசியை கொண்டு வந்து உள்ளே திணிச்சிக்கிட்டு தேவையில்லாமல் எங்களை பிடிச்சிட்டு வந்து இருமொழி கொள்கையில் நாங்கள் உறுதியாக சார் ஒரு மொழி கொள்கையில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வண்டியெல்லாம் இந்திக்காரங்க மாநிலத்தில். நாங்கள் இருமொழி கொள்கையில் தெளிவாக இந்தியா முழுக்கல்ல சார், உலகம் முழுக்க பறந்து விரிஞ்சு தமிழன் கொடி நட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஒழிக்கணுன்ட்டு திரும்பி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் இருமொழி கொள்கையில் தெளிவாக போனால் ஓகே நான் கொடுக்க மாட்டேன், மும்மொழியை திணிப்பேன், 3வது ஒரு மொழியை கற்றுக்க, இந்தியை நீ கற்றுக்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னால் நான் திரும்பி ஒரே ஒரு கேள்வி மட்டும் முன் வச்சிடுறேன். இந்த அவர்கிட்டே வச்சுருவோம், தமிழ் தான் படிப்போம், இந்தி ஒழிகன்னு நாங்கள் சொன்னோம், இந்தி வேண்டான்ட்டோம், அதுக்காக இழந்த உயிர்கள் 100 பேரை பறி கொடுத்தோம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்தி வேணும்னு ஒரு இந்திக்காரனாவது இது வரைக்கும் சேர்த்துருக்கான்னு சொல்ல முடியுமா? இல்லை. நான் திரும்பி வரேன், இப்போ நான் ஹிந்தி படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஒரு முடிவு எடுப்போம். தமிழ்நாட்டில் நீங்கள் இந்தியை திணிக்கிற பிஜேபி தலைவர்கள், இப்போ அவர் கூட சொல்லியிருக்கார் சமஸ்கிருதத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார்னு. பரவாயில்லைங்க, இந்தியை நான் கூட படிக்கிறேன். நீங்கள் உங்களில் யார் தீ குளிக்க தயார்? எச் ராஜா தயாரா? இல்லை ஆளுநர் RN ரவி தயாரா? இல்லை இப்போ இங்கே இருக்க அண்ணாமலை தயாரா? இல்லை யார் தயார்? யாராவது ஒருத்தராக தீ குளிக்கல. ஒரு எம்பி உதிர்த்திருக்காரு பாத்தீங்களா, இருக்கிறதுலே பழசு சமஸ்கிருதம் தமிழோட அப்படின்னு. எவ்வளவு இன்சென்சிட்டிவா இருக்குது இதெல்லாம். அதாவது ஹரி, அண்ணன் சூர்யா வெற்றி கொண்டான்னு சொன்னதுக்கு வந்து ஒரு பதில மட்டும் நாம சொல்லிக்கிறேன். ஏன்னா அது விட்டு போயிடக்கூடாது, அடுத்த ரவுண்ட்ல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம கூட போயிடும். அண்ணன் சொன்னாரு ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழு முடிவு பண்ணும் அப்படின்னு. ஆனா இது 2024 நீங்க குழுவே போட்டிருந்தீங்கன்னா கூட இப்ப 2025 மார்ச் ஆயிடுச்சுன்னு 15ஆம் தேதியும் வரப்போகுது. அதாவது 365 நாளும் வரப்போகுது. அந்த குழு எப்ப போட்டீங்க? அந்த குழுவோடைய முடிவு என்ன? அதை ஒரு பப்ளிக் டொமைன்ல, இப்பதான் இன்டர்நெட் யுகமாச்சு, உங்களுடைய வெப்சைட்ல கூட போடலன்னு. அதே மாதிரி நீங்க ஒரு மாநில கல்விக் கொள்கையை நாங்க கொண்டு வருவோம்னு தட்டி பேசினீங்கன்னு அவங்க பார்த்து கொடுத்தாங்க முதலமைச்சர்கிட்ட. அதை கூட நீங்க வரைவு அறிக்கையை கூட நீங்க இன்னும் வெளியில விடலன்னு. ஏன்னா இது என்ன சீக்கிரம் இதை நீங்க ஏன் மறைக்கிறீங்க? அதுதான் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.